உங்க ஃபோன்ல இப்போ என்னோட வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல பாஸ் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆயிடும். இப்ப ப்ளே பட்டன் அமுக்குனீங்கன்னா எங்கருந்து விட்டீங்களோ அங்கருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப இதே மாரி லைஃப்ப பாஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? ஒரு உயிர் உருவானதுக்கு அப்புறம் செல்ஸ் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ப்ராசஸ ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா நேச்சர் நம்ம செல்ஸ்குள்ள லிட்டரலா ஒரு பாஸ் பட்டன ஹைட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு கடிகாரத்த வச்சு தான் வாழ்றோம். 9 மணி ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸ்க்கு போணும். 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 வயசு ஏறிடும். இது எல்லாம் குரோனாலாஜிக்கல் டைமு. அதே மாரி உடம்புக்கு பயாலஜிக்கல் கிளாக்ன்னு இருக்கு. சில டைம் இந்த கிளாக்கோட பேட்டரிய நேச்சரே கழட்டி வச்சுரும். லைஃப்ல குரோத்ன்னு சொல்றது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் இல்ல. ஒரு எம்பிரியோவோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகும்போது அந்த டைமும் ஸ்டாப் ஆகும். யோசிச்சு பாருங்க. வெளியில 3 மாசம் கிராஸ் ஆகியிருக்கும். ஆனா அந்த செல்லோட வயசு வெறும் 1 செகண்ட கூட தாண்டி இருக்காது. இதுதான் லைஃப் வித்தவுட் டைம். செல்ஸ் அதோட வயச தோற்கடிக்கிற ஒரு மௌனமான போராட்டம். நார்மலா ஒரு செல் டிவைட் ஆகணும்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். மெட்டபாலிசம் ஓடிட்டே இருக்கணும். ஆனா இந்த பாஸ் மோட்ல செல்ஸ் தங்களோட எனர்ஜி யூசேஜ மினிமம்க்கு கொண்டு வந்துரும். இது ஒரு ஃபோனோட அல்ட்ரா பவர் சேவிங் மோட் மாரி. ஸ்க்ரீன் ஆஃப், பேக்கிரவுண்ட் ஆஃப். ஆனா ஃபோன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகல. இந்த ஸ்டேட்ல இருக்கிற எம்ப்ரியோவுக்கு ஃபியூச்சர்ன்னு ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு இன்ஃபினிட் பிரசன்ட்ல இருக்கு. சயின்டிஸ்ட் இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரு உயிர் செத்தும் போகாம, வளரவும் செய்யாம அப்படியே நிக்க முடியும்? இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் டெக்னாலஜிய நம்ம சயன்ஸ் ஃபிக்ஷன்ல பார்த்திருக்கோம். இன்டர்ஸ்டெல்லார் டிராவலுக்காக ஹியூமன்ஸ ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த படம் பேர் கூட ஞாபகம் இல்ல. அதுல 1000 வருஷம் டிராவல் பண்றதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நடுவுல கூட ஒருத்தன் மால் ஃபங்ஷன்னால எந்திரிச்சுருவான். ஆனா நேச்சர் இத லட்சக்கணக்கான வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம புரிஞ்சுக்க போற உண்மை, டைம் இஸ் நாட் எ கேஜ் ஃபார் பயாலஜி. பயாலஜிக்கு தெரியும் எப்படி டைம பைபாஸ் பண்ணணும்னு. இந்த லாஜிக்க வச்சு தான் 100க்கும் அதிகமான அனிமல்ஸ் தன்னோட பிரெக்னன்சிய ஃப்ரீஸ் பண்றாங்க. டைம ஸ்டாப் பண்றது வெறும் மேஜிக் இல்ல. அது வெறும் சர்வைவல் ஆர்க்கிடெக்சர். இனிமே நம்ம டைம்ன்னு சொன்னா, அது வெறும் நம்பர்ஸ் இல்ல. அது செல்ஸோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு வேரியபிள். நம்ம லாஜிக் படி பிரெக்னன்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா, அது 9 மந்த்ல குழந்தையா வந்து முடியும். இது மனுஷங்களுக்கு. ஆனா நேச்சர்ல 130க்கும் அதிகமான ஸ்பீசிஸ்க்கு அந்த ரூல் கிடையாது. அவங்க உடம்புக்குள்ள உருவான எம்பிரியோவ வளரவும் விடாம, சாகவும் விடாம, கரெக்ட்டான சூழ்நிலை வரும்போது நேச்சர் வளர வைக்கும். முதல்ல பனி பிரதேசத்துல வாழ்ற கடல் சிங்கம், சீல்ஸ். அது சம்மர்ல தான் மேட் பண்ணும். ஆனா, பேபி சம்மர்ல பொறந்தா செத்து போயிடும். அதனால அந்த சீலோட யூட்ரஸ் அந்த எம்பிரியோவ ஃப்ரீஸ் பண்ணிடும். எக்ஸாக்ட்டா வின்டர் வரதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் எம்பிரியோ திரும்ப வளர ஆரம்பிக்கும். இது வெறும் லக் இல்ல. இது பயாலஜிக்கல் கேலண்டர். அதே மாரி கங்காரு. கங்காருல இருக்க சிஸ்டம் என்னன்னா, ஒரு ஃபீமேல் கங்காரு ஒரு நேரத்துல 3 ஸ்டேஜ்ல பேபிஸ் வச்சுக்க முடியும். பவுச்ல ஒரு பெரிய பேபி, டீக்ல இன்னொரு சின்ன பேபி, யூட்ரஸ்குள்ள ஒரு பாஸ்டு எம்பிரியோ. அந்த பாஸ்டு எம்பிரியோ எப்போ வளரும் தெரியுமா? அந்த பவுச்ல இருக்க பேபி வெளில வந்த அப்புறம் தான். பவுச் எம்ப்டி ஆகாம அந்த எம்பிரியோவுக்கு ப்ளே சிக்னல் கிடைக்காது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பண்ற மேனேஜ்மெண்ட்ட ஒரு செல்லுல நேச்சர் கியூ சிஸ்டம் புரோகிராம் பண்ணியிருக்கு. பியர்ஸ் கூட ஹைபர்னேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதோட பாடி வெயிட் அண்ட் ஃபேட் கரெக்ட்டா இருந்தா தான் எம்பிரியோ வளர ஸ்டார்ட் ஆகும். ஃபுட் குறைவா இருந்தா பாடி பாஸ் பண்ணி வச்சிரும் எம்பிரியோவ. ஏன் எலியால கூட ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அடுத்த பிரெக்னன்சிய பாஸ் பண்ண முடியும். இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீட். ஒரு உயிர உலகத்துக்கு கொண்டு வரத விட, அந்த உயிர சர்வைவ் ஆகுற மாரி என்விரான்மென்ட்ல கிரியேட் பண்றது தான் நேச்சரோட பிரையாரிட்டி. இந்த பாஸ்ட் ஸ்டேட்ல அந்த எம்பிரியோ செத்து போகாது. அது வெயிட் பண்ணுது. இந்த வெயிட்டிங் பவர் நம்ம செல்ஸ்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ராக்ஃபெல்லர் யூனிவர்சிட்டியில அலெக்சாண்டர் ட்ரக்கோஸ்கி அண்ட் ஹிஸ் டீம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்றாங்க. அவங்க மவுஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், அதாவது எலிகளோட ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஸ்டடி பண்றாங்க. நார்மலா ஸ்டெம் செல்ஸ்னா அது டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அவங்க அந்த ஸ்டெம் செல்லுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்க. ஃபுட்ட குறைக்கிறது, டெம்பரேச்சர மாத்துறது. அப்படி குடுக்குறப்போ ஒரு மிராக்கிள் நடக்குது. செல்ஸ் செத்து போகல. அது பதிலா ஆட்டோமேட்டிக் ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு. சயின்டிஸ்ட் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த செல்ஸுக்கு ஏதோ ஒரு லாஜிக், ஏதோ ஒரு புரோட்டீன் அத ஸ்டாப் பண்ணுது. இது வெறும் ரெஸ்ட் இல்ல. இந்த ஸ்டேட்ல செல்ஸோட டிஎன்ஏ காப்பி ஆகுறது நின்றுச்சு. புரோட்டீன் புரொடக்ஷன் நின்றுச்சு. ஆனா செல்லோட ப்ளூரிபொட்டன்சி, அதாவது எந்த செல்லா வேணா மாறக்கூடிய திறன் அப்படியே இருக்கு. இது ஒரு பயாலஜிக்கல் மாஸ்டர் பீஸ். சயின்டிஸ்ட்க்கு புரிஞ்சிருச்சு. இந்த பாஸ் பட்டன் செல்லுக்குள்ள எப்பவுமே இருக்கு. நம்ம தான் அத எப்ப பிரஸ் பண்ணணும், எப்படி பிரஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்விரான்மென்டல் ஸ்ட்ரெஸ்.
செல்லுக்கு வெளியில இருந்து வர மெசேஜ் தான் இந்த பட்டன பிரஸ் பண்ணுது. நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும்போது செல்ஸ் பேனிக் ஆகி செத்து போகாம ஸ்ட்ராட்டஜிக்கா தூங்குது. இந்த சர்வைவல் லாஜிக் தான் நம்மள இன்னும் டீப்பா யோசிக்க வைக்குது. இந்த பாஸ் பட்டன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, மெடிசின்ஸ், ஆர்கன் பிரிசர்வேஷன், ஈவன் ஏஜிங்க கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த கேள்விகள் தான் சயின்ஸோட அடுத்த லெவல். ஆனா அந்த செல்ஸுக்குள்ள இருக்க பிரேக் பெடல் என்ன? அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு செல்லு க்ரோ ஆகுறதுன்னு சொல்றது ஒரு ஹைவே மாரி. இந்த ஹைவேவோட நேம் தான் எம்ஏபி கினஸ் பாத்வே. இதுதான் செல்லோட ஆக்சிலேட்டர். நார்மலா இந்த பாத்வே ஓடிக்கிட்டே இருந்தா தான் செல்லுக்கு டிவைட் ஆகு, மசிலா மாறு, ஸ்கின்னா மாறுன்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஆக்சிலேட்டர் பெடல ஃபுல்லா அமுக்கி வச்சிருக்க ஒரு கார் மாரி தான் நம்ம செல்ஸ் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த டைபாஸ்ல சயின்டிஸ்ட் ஒரு மிராக்கிள நோட் பண்றாங்க. இந்த ஹோல் பாத்வேவும் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. லிட்டரலா ஆக்சிலேட்டர்ல இருக்க கால எடுத்துட்டு பிரேக்ல அமுக்குற மாரி. இது எப்படி நடக்குது? செல்லுக்கு ஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்த உடனே அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்ப ஆக்டிவேட் பண்ணுது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா கியர் நியூட்ரல்ல இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்ல செல் செத்து போகாது. ஆனா அது வளராது. இது ஒரு யூனிவர்சல் பிரேக் சிஸ்டம். இது வெறும் சீல்ஸ் கிட்ட மட்டும் இல்ல. இது மவுஸு, கங்காரு செல்ஸ், ஈவன் நம்ம கிட்ட கூட இந்த மிஷினரியோட பார்ட்ஸ் இருக்கு. நேச்சர் ஹஸ் டிசைன்ட் எ ஸ்டாண்டர்ட் பிரேக் பெடல் ஃபார் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். இப்போ ஒரு காரோட பிரேக் அமுக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்கும்ல. அப்படி நம்ம செல்ஸ்குள்ள இருக்கிறது தான் பிரேக் ஜீன்ஸ். சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய உண்மை என்னன்னா, எம்ப்ரியானிக் டைபாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது செல்ஸ்குள்ள சில ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் ஆன் ஆகுது. அதுக்கு சயின்டிஸ்ட் வச்ச நேம் என்ஆர்எம்கே-பிகே ஜீன்ஸ். இதுல முக்கியமா DUSP4, DUSP6 தான் இந்த ஆக்சிலேட்டரான MAPK கினாஸ்க்கு ப்ளே, பாஸ்ன்னு மாத்தும். அப்ப இவங்க 2 பேர் தான் செல்ஸ்குள்ள இருக்க சேஃப்டி ஆஃபீசர் மாரி. சயின்டிஸ்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த DUSP46 சீட் பண்ணி இந்த ஜீன்ஸ நம்ம ஆர்டிஃபிஷியலா ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ண முடியுமா? இது முடியும்னா நம்ம ஸ்டெம் செல்ஸ எப்ப வேணாலும் தூங்க வைக்கலாம். எப்ப வேணாலும் எழுப்பலாம். அப்படி பண்ணா இது மெடிசின்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஆனா இந்த 2 ஜீன்ஸ யார் கண்ட்ரோல் பண்றா? இத தொறந்து விடுற அந்த கேட் கீப்பர் யாரு? அதோட பேரு கேபிகுவா. ஷார்ட்டா CIC. இந்த புரோட்டீன் தான் நம்ம செல்ஸ்குள்ள இருக்க கேட் கீப்பர். நார்மலா நம்ம செல்ஸ் க்ரோ ஆகணும்னு நினைக்கும்போது, இந்த CIC புரோட்டீன் நம்ம DNA மேல உட்கார்ந்து அந்த பிரேக் ஜீன்ஸ் அதாவது DUSP4, 6 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். கார் எக்ஸாம்பிள்லயே போனா, அந்த DUSP தான் பிரேக்கு, அத அழுத்துற காலு தான் CIC. நம்ம இந்த கேட் கீப்பர அதாவது CIC-ய ஓட வச்சா போதும், DUSP வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம எம்ப்ரியோ விட்டு வெளில வருவோம். இந்த பாஸ் பட்டன் வெறும் பேபி கங்காருக்கு மட்டும் இல்ல, உங்க பாடியில இப்போ ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க உங்க இம்யூன் செல்ஸ்ட்டயும் இருக்கு. நம்ம பாடியில மெமரி T செல்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு. இவங்க தான் நம்ம பாடியோட ஓல்டு சோல்ஜர்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த வைரஸ் இவங்க இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, 10 வருஷம் ஒரு செல் எப்படி செத்து போகாம சர்வைவ் ஆகுது? இந்த மெமரிய எப்படி ஃப்ரெஷ்ஷா மெயின்டெயின் பண்ணுது? சயின்டிஸ்ட் இப்ப என்ன நம்புறாங்கன்னா, இந்த T செல்ஸ் உங்க பாடியில பாஸ் மோட்ல தான் இருக்கு. அவங்க டிவைட் ஆகுறது இல்ல. எனர்ஜிய வேஸ்ட் பண்றது இல்ல. அவங்க அந்த எம்பரியானிக் டைபாஸ் லாஜிக்க யூஸ் பண்ணி தங்க லைஃப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கன்னா T செல்ஸ். இது எப்படின்னா, ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல ஃபைட்டர் தூங்கிட்டு இருக்க மாரி. ஃபயர் அலாரம் அடிச்ச உடனே அவங்க செகண்ட்ஸ்ல வேக்கப் ஆகி அந்த பாஸ் மோட்ல இருந்து வெளில வந்து போராடுவாங்க. இந்த சைலன்ட் சர்வைவல் தான் நம்மள வருஷக்கணக்கா டிசீஸ்ல இருந்து காப்பாத்துது. சயின்டிஸ்ட் செல்லோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர செக் பண்ணும்போது, அங்க நம்ம முன்னாடி பார்த்த அந்த MAPK பிரேக்ஸ் அண்ட் CIC கேட் கீப்பர் அந்த லாஜிக்கே அப்படியே இருக்க மாரி நோட் பண்றாங்க. இப்ப நம்ம இந்த பாஸ் பட்டனோட டார்க் சைட்ல பார்க்க போறோம். கேன்சர், கீமோதெரபி குடுக்கும்போது நம்ம என்ன நெனைக்கிறோம்? அந்த மெடிசன் டியூமர அழிச்சிடுச்சு. இப்ப நம்ம சேஃப்ன்னு நெனைப்போம். ஆனா நெறைய நேரம் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு அதே கேன்சர் திரும்ப வரும். ஏன்னா, அந்த கேன்சர் செல்ஸ் கிட்ட அந்த பாஸ் பட்டன் இருக்கு. கீமோன்னு சொல்ற அந்த அட்டாக் வரும்போது நெறைய கேன்சர் செல்ஸ் செத்து போகாது. பதிலா அவங்க அந்த டயபாஸ் லைக் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுவாங்க. அவங்க டிவைட் ஆக நிறுத்திட்டு தங்களோட எனர்ஜிய 0க்கு கொண்டு வந்துரும். ஒரு செல் முழிச்சிருந்தா தான் அத நம்மளால அழிக்க முடியும். அது தூங்கிட்டு இருக்கும்போது அது ஒரு டார்க் கார்னர்ல போன மாரி ஆயிடும். கீமோதெரபி முடிச்சிட்ட அப்புறம் இந்த செல்ஸ் திரும்ப வேக்கப் ஆகி திரும்ப டிவைட் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம அந்த பாஸ் பட்டனை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம்னா, அந்த கேன்சர் செல்ஸ மொத்தமா நம்மளால அழிக்க முடியும். அப்போ கேன்சருக்கு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் பாஸ் பட்டனோட பவர் அண்ட் டேஞ்சர பார்த்துட்டோம். ஆனா சயின்டிஸ்ட் இப்போ மெடிக்கல் ரெவல்யூஷனோட வாசல்ல நிக்கிறாங்க. இந்த செல்லுலார் மிஷினரிய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்ம மெடிசினோட ஃபேஸே மாறிடும்.
கேன்சர் மாரியான நோய்களுக்கு க்யூர் கிடைக்கும். அப்ப இன்னொரு கொஸ்டினும் நமக்கு உள்ள வரும். இத கண்டுபிடிச்சா மனுஷங்களோட பிரெக்னன்சிய பாஸ் பண்ண முடியுமா? டெக்னிக்கலி சொல்லணும்னா நோ. ஹியூமன்ஸ் ஆப்ளிகேட் டெவலப்பர்ஸ். நம்ம பாடியோட எம்ப்ரியோ ஃபெர்டிலைசேஷன் ஆன உடனே அது நின்னு தான் ஆகணும்னு ஒரு ரூல் இருக்கு. நேச்சர் நமக்கு அந்த நேச்சுரல் பாஸ் பவர குடுக்கல. ஆனா சயின்டிஸ்ட் ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி பண்றாங்க. நம்ம பிரெக்னன்சிய பாஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம செல்ஸ்க்குள்ள அந்த பாஸ் மிஷினரி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதாவது பிரேக் ஜீன்ஸ் கேபிக்குவா கேட் கீப்பர் அப்படியே தான் இருக்கு. நம்ம எவல்யூஷன்ல நம்ம அந்த ஆன்செஸ்டர் கிட்ட இந்த பவர் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம என்விரான்மென்ட், ஃபுட், ஷெல்டர் ஸ்டேபிளா இருக்கனால நம்ம பாடி அந்த வெயிட் ஸ்ட்ராட்டஜிய மறந்திருக்கலாம். இது எப்படின்னா அந்த ஃபோன்ல இருக்க டிசேபிள் ஃபீச்சர் மாரி. ஹார்ட்வேர் இருந்து சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ சயின்டிஸ்ட் யோசிக்கிற விஷயம். இந்த மிஷினரி நம்ம செல்ஸ்லயும் இருக்குன்னா, அத நம்ம திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியுமா? எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ்ல எடுத்து சில ஸ்பெசிஃபிக் இன்ஹிபிட்டர்ஸ் குடுத்தப்போ, அந்த ஹியூமன் செல்ஸும் டைபாஸ் லைக் ஸ்டேட்குள்ள போனத நோட்டீஸ் பண்றாங்க. இதுக்கு அர்த்தம் நம்ம செல்ஸ் வெயிட் பண்ண தயாரா தான் இருக்கு. நம்ம தான் அந்த லாஜிக்க ஸ்விட்ச் ஆன் பண்ண கத்துக்கணும். இது ஒரு எத்திக்கல் டிபேட்டையும் குடுக்குது. ஹியூமன்ஸால பாஸ் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு இப்போ பதில் இல்லனாலும், நம்ம பயாலஜி எஸ்ன்னு தான் சொல்ல நினைக்குது. நம்ம உலகம் எப்பயுமே ஸ்பீட தான் செலிப்ரேட் பண்ணுது. யாரு ஃபாஸ்ட்டா ஓடுறாங்களோ, அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஆனா நம்ம செல்ஸ்குள்ள நேச்சர் எழுதி வச்ச கோடு வேற மாரி இருக்கு. சம்டைம்ஸ் வெயிட் சர்வைவல்க்கு ஸ்பீட விட டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட்டிங் இஸ் நாட் த வீக்னஸ். வெயிட்டிங் இஸ் பவர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். ஹேப்பி நியூ இயர்.